ஒரு பையன் ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது அவங்க அப்பா கிட்ட போயிட்டு பயங்கரமா அழுவானாம். அவங்க அப்பாவும் அவனோட பிரச்சனையெல்லாம் கேட்டதுக்கப்புறம், "இவ்வளோதானா உன் பிரச்சனை?" அப்படின்னு கேட்பாராம். கொஞ்ச நாள்ல அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுமா. அந்த பையன் வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறான், "எப்படிப்பா, நான் முன்னெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லி அழுவேன். நீங்க இவ்வளோதானா உன் பிரச்சனைன்னு சொல்லி கேட்பீங்க. கொஞ்ச நாள் அந்த பிரச்சனையே காணாம போயிடும். இதெல்லாம் எப்படிப்பா?" அப்படின்னு கேட்டிருக்கான். அப்பா அப்பா சொன்னாராம், "நீ பிரச்சனைன்னு சொல்லி அழுகும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு தெரியாது. நான் இவ்வளோதானா உன்னோட பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே உனக்கு அது பெரிய பிரச்சனையாவே தெரியாது. அப்போ அதை எப்படி முடிக்கணுன்ற வழியை நீ யோசிக்க ஆரம்பிச்சிடுவ. அதுக்கான தீர்வை நீ கண்டுபிடிச்சிடுவ. நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது என்னைய பயமுறுத்த ஆள் இருந்தாங்க. எனக்கு தைரியம் சொல்ல ஆள் கிடையாது. நீ பிரச்சனைன்னு வரும்போது நான் உனக்கு தைரியத்தை கொடுத்தேன்னு சொன்னாராம்." உண்மைதான் இல்லையா? எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஒரு பிரச்சனையை பார்த்து இவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு யோசிச்சா அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்காது. இவ்வளோதானா அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டம் நோக்கி நகரலாம்.